மாடுல வண்டியில் பூட்டி வச்சுக்கிற மாடுக்குது இல்லை, அது அடிமை. நோக்கு தாண்டி தாண்டி இதை வெளியே போக முடியாது, கட்டிகிட்டு இருப்பான். அடிக்க ஓடும். அது எங்கேயும் தப்பிச்சு வர்ற மாதிரி ஓடுது, வண்டி இதுன்னு தான் ஓடும். வண்டி அதால் என்ன பண்ண முடியாது. வண்டியிலேருந்து சுதந்திரத்தை எப்போ அது நோக்கு தடியிலேருந்து வெளியே போச்சு அப்போ தான் சுதந்திரம். அதர்வைஸ் அது என்ன இல்லை, உங்களுக்கும் உங்கள் மதம் தான் நோக்கு தடி உங்கள் மேலே போட்டு வச்சுட்டு இருக்குது. நீங்கள்லாம் அடிமைங்க தான். உங்களால் என்ன பண்ண முடியாது. நான் யாருன்னு என்னை தெரிஞ்சிக்காத, நான் ஏதோ செயல்பட்டுனுக்கிறேன்னா நான் யார் தான். ஏன் சுதந்திரமானவன் என்ன பண்ணுவான், நான் எதுக்கு செய்கிறேன், நான் ஏன் செய்கிறேன், எப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் யார் சொல். உங்களை எத்தனை பேர் சுதந்திரமானவங்க? என் வீடியோ பார்க்கும்போதே உங்கள் அடிமைத்தனம்லாம் அப்படி புரியும், பளிச்சுன்னு தெரியும். அப்புறமாவும் நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்கன்னா யார், என்ன தான். என் கேள்வி நியாயமாக இருந்தால் இல்லையா? கடவுள் ஒரு மனிதனிடம் பேசினார் என்றால் என்ன கூட என்ன பண்ண அவர்? அப்போ அவர் புனிதமானவர், நான் புனிதமற்றவர், அப்படி தானே? கடவுள் அவரை கூட பேசினார். யார் ஏன் பேசினார்? அவர் புனிதமானவர். இப்போ நான் புனிதமானவராக ஆகிறதுக்கு பார்க்கணுமா, இல்லை அவர் புனிதமானவர்னு சொல்லணுமா? எது சரி? உங்களை ஒரு வரையறைக்குள்ள, ஒரு கோட்டுக்குள், ஒரு கூண்டுக்குள் வைக்குதுன்னா அந்த புத்தகம் எந்த மாதிரியான புத்தகம்? அடிமை. நீங்கள் அடிமை ஆகணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் காலகாலமாக அந்த புக்கை காட்டுத்தினே இருக்கும். அந்த புக்கு வரைக்கும் நீங்கள் என்ன தான் அடிமையாக இருக்கதா செய்வாயா? அந்த புக்கை படிக்க கொடுத்துட்டா அவனா ஆகிடுவான். இல்லை தான், வேறு விஷயமே கிடையாது. ஒரு புக்கு சின்ன புத்தகம் தான், கையில் கொடுத்துட்டா போதும், படிச்சனா என்ன ஆகிடுவான்? காலகாலமாக மனிதன் அடிமையாகவே வாழணும்னு யார் சொன்னா? யார் சொன்னா? ஒருத்தன் ஏன் அடிமையாக இருக்கணும்? எப்போ அடிமையிலேருந்து வெளியே வருவான்? ஒருத்தனை பார்த்து செருப்பு போடாதன்னா, ஒருத்தனை பார்த்து என்ன சொன்னா? செருப்பு போடாதன்னு சொன்னான். செருப்பு போடாதவன் தப்பா, செருப்பு போடாதுன்னு சொன்னவன் தப்பா? ஒரு கணம் கூட உன்னை நீ தப்புன்னே சொல்கிறது இல்லை. எதனா தெரிஞ்சினியானா நீ சரியாயிடுற. என்னை விட பக்திமான் யாருமே இல்லை. பார், 3 கோடு காலில் வச்ச சாம்பல் அழியாமல் இருக்கும். ஏன்? நான் சாம்பலாக போகிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அதனால் காலில் நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா ஒரு நாள் வச்சு தெரிஞ்சிக்க மாட்டேன், டெய்லியுமா வச்சு தெரிஞ்சிங்கன்னா மறந்துடவே கூடாதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ மறக்கிற மாதிரி விஷயத்தடா தெரிஞ்சிக்கினேன். எல்லாருக்கும் கொடுக்குற தைரியம் உள்ள ஒரு மனிதன் என்ன ஆக முடியாது? அடிமையாக இருக்க முடியாது. கொடுக்க முடியுமானா முடியுங்க. நான் பணம் இல்லை எப்படிங்க கொடுக்குறது? தேவையில்லை. எல்லாம் நல்லா இருந்தேன்னு நினைக்கிறதுக்கு என்ன கொடுக்குண்ணா? என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணுன்ற மாதிரியே இந்த ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? திருக்குறளும் திருமந்திரமோ அல்லது சிவாகமும் 2 கண்கள் மாதிரி. உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு விடியலை நோக்கி நகரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணா? ஒன்று திருக்குறள், இன்னொன்று வழிபடுனா, இல்லைன்னா சிவயோகி பேச்சை கேட்டால் போதும். சிம்பிள். புக்கெல்லாம் படிக்க வேணாம், படித்து புரியுதான். நேராக வந்த கேள்வி கேட்டார், ஐயா இது மாதிரி என் பிரச்சனை இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி வேணா இருக்குது, என்ன பண்ண நான் என்ன பண்ணிட்டு போயிடுவார்? ஸ்ட்ரைட் தான். ஒழுக்கத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கான ஒழுக்கத்தை யார் கண்டுபிடிங்க? நீங்கள் எப்படி வாழலான்னு யார் முடிவு பண்ணுங்க? நீங்கள் வாழுங்க. நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தில் வாழுங்க. நீங்கள் உங்களை வரையறுங்க. நீங்கள் உங்களை இப்படி வச்சுக்கணும், நான் இப்படி என் பொண்டாட்டியை நேசிக்கணும், இப்படி என் புருஷனை நேசிக்கணும், நான் இந்த மாதிரி அன்கண்டிஷனலாக நான் லவ் பண்ணணும், வரையறுக்கக்கூடாது. யார் நினைங்கண்ணா? நீங்கள் நினைங்க. என்ன முடியுமோ அதை கொடுங்க, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் இலக்காக வச்சுக்கோ. உங்கள் இலக்கு என்ன தான்? நிறைய தலைப்பு இன்னைக்கு வந்து அடிமை. அடிமைன்னா இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா பார்பிரியன் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமைன்னா ஜாதியில் மட்டும் அது மாதிரிலாம் ஒன்று சொல்லுவாங்களே, இந்த செங்கல் சூழலெல்லாம் வேலை செய்வாங்களே, கொத்தடிமை.
சாதாரண அடிமையாக சொல்ல மாட்டாங்க, கூட சில இது சேர்த்து ஆட் பண்ணி அடிமை சொல்கிறோமா கொத்தடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா. யாருக்கெல்லாம் கொத்தடிமைகளை பார்த்துக்கிறீங்களா? கொத்தடிமை பார்த்துக்கிறீங்க பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்க. செங்கல் சொல்லில எப்படி ஆனாங்க அவங்க? கொத்தடிமைகளை ஒழிக்கிறதுக்குன்னே ஒரு சட்டம் போட்டான் வெள்ளக்காரங்க வந்து தான் கொத்தடிமைகளை சட்டம் போட்டாங்க. என்னாச்சுன்னா வர்ணாசிரம கொள்கையெல்லாம் போட்டு இதில் குறிப்பிட்ட சமூகம் எல்லாம் வந்து இவங்களுக்கு அடிமை வேலை செய்யணுன்ற மாதிரி இருந்தது. மனுஷன் விற்பான், இவ்வளோ அடிமைகள் எனக்குன்ட்டு கை காமிச்சு நான் ஒரு 100 அடிமைகளை வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் வேத காலங்களில் எந்த மதமாக இருந்தாலும் சரி, வேத காலங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு வச்சுருக்கோம். பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, யூதர்களுடைய புக்காக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வேத நூல்களில் சைவ சித்தாந்தத்தில் தான் இந்த மாதிரி இருக்காது மனிதர்கள் அடிமைகளெல்லாம். ஆனால் அதில் கடவுள்கிட்டே வேண்டுவாங்க, என் அடிமைகளை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுங்க, எனக்கு நிறைய அடிமைகளை கொடுங்கலாம் வேண்டுவாங்க. கடவுள் அடிமையை கொடுக்குறாருன்னே சொல்லி வச்சுருப்பாங்க. புரியுதா? அப்போனா கடவுளாக இருப்பார் அவரு? கடவுளாக இருக்க முடியும்? இங்கேருந்து பார்க்கும்போது கடவுளாக இல்லைன்ற மாதிரி இருக்குது இல்லை, அங்கேருந்து பார்த்தா அது சரி மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயத்த அந்த காலத்தில் அந்த இடத்துலேருந்து பார்த்தா சரி, இன்னைக்கு அது என்ன இல்லை, பொருத்தமே இல்லாதது. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, அதை சரினோ தப்புனோ பேச முடியாது. பட் இங்கே எல்லாத்தையுமே நம்ம பேசிடணும். மனித சமூகம் எப்படி இருந்தது, மனித வரலாறு எப்படி இருக்குது, மனிதன் எப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனம் அப்படின்னு எங்கே வந்தது? ஒரு வள்ளிய விலங்கு வருது அப்படின்னா மற்றதெல்லாம் பம்பம் அடங்கி போயிடும். விலங்கு கூட்டத்தில் இன்றைக்கும் வந்து அதான் தர்மமே. ஒரு திமிங்கலம் கடலில் புணருதுடா அப்படின்னு சொன்னால் மற்ற திமிங்கலங்கள்லாம் சண்டை போட்டு எது வலுவான திமிங்கலமோ அதுதான் புணரும், மற்றதெல்லாம் ஓடி போயிடும். ஸோ குட்டிங்களாம் எப்படி தான் இருக்கான்ப்பா, பலசாலியாக தான் இருக்கும். அணில் இருக்குதுன்னா ஆம்பளை அணிங்க 4 அணில் சண்டை போடும், அதில் எந்த அணில் நல்லா பலமான அணிலோ அதுதான் புணரும். உலக குட்டி எப்படி தான் இருக்கா, அப்படித்தான் இருக்கும். புரியுது என்ன சொல்றது? விலங்குல சிங்கம் அப்படின்லாம். சில விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓனாய் ரொம்ப விசேஷமானது, ஜோடியாக தான் இருக்கும். ஒரு ஓனாய் இன்னொரு ஓனாயை வந்து விட்டு கொடுக்காது. அப்பா அம்மா ஓனாயை கூட அந்த ஓனாய் பாதுகாக்கும். வயசாயிடுச்சுன்னா அப்பா அம்மா ஓனாய் வீட்டிலே குகைக்குள்ளவே இருக்கும், இது போய் வேட்டையாடிட்டு வந்து ஊட்டும். மனைவி செத்துச்சுன்னா 3-4 மாதம் ஆகும் அது இன்னொரு பேரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு. சில ஓனாய் 1 வருஷம் கூட அந்த ஜோடியை நினச்சினே இருக்கும், ஆணோ அல்லது பெண்ணோ ஓனாய் கூட்டத்தில். சில பறவைகள்லாம் ஜோடியாக தான் இருக்கும், இன்னொரு ஜோடியை பற்றி யோசிக்காது, அதில் வல்லது கெட்டதெல்லாம் இல்லை. அப்போது பலவிதமான உயிரினங்கள், பலவிதமான வாழ்வியல் முறைகள் விலங்குகளுக்குள்ளோ மனிதனுக்குள்ளவும். அதனால் வாழ்க்கை முறை எப்படி எப்படி இருந்தபோது அடிமைகள்லாம் இருந்தாங்க. அப்போ கற்கால அடிமைகளை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை, அப்போ இருந்த அடிமைகளை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. விலங்குகளாக மனிதன் வாழ்ந்தபோது இருந்த அடிமைகளை பற்றி பேச போகிறதே இல்லை. இந்த அடிமைகள்லாம் நிறைய பேர் எடுத்துன்னு போகும்போதெல்லாம் செத்து போனதெல்லாம் உண்டு. ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு கருப்பு இந்தியர்கள், கருப்பாகிறவங்களெல்லாம் ஒரு 1,00,000 பேர் கப்பலில் ஏற்றின்னு போய்க்கிறாங்க, கப்பலே மூழ்கிட்டு இருக்குது. நீங்கள் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். மொத்தமாக அடிமைகளை சாகடிக்கிறது, அடிமைகளை எல்லா வேலையும் வாங்கிறது அப்படின்லாம். இன்றைக்கும் செங்கல் சூழலில் சில இடத்துல கொத்தடிமைகள்லாம் இருப்பாங்க. கொத்தடிமைகளை உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் பார்த்தா சலுகை அல்லது வட்டி அல்லது பணம் இது மாதிரிலாம் கொடுத்த உடனே அடிமைகளை உருவாக்குறாங்க. நீங்கள் அடிமையாகாத சலுகையை வாங்கிக்கலாம், தரலாம், தப்பு கிடையாது. கடவுள் நமக்கு தர்றது அத்தனையும் சலுகை தான். கடவுள் நமக்கு எல்லாமே தான் கொடுத்துறாரு, எல்லாமே சலுகை, இலவசம் தான். கண்ணு காது மூக்கெல்லாம் இவ்வளோ ரூபா கொடுன்னு அவர் யாரும் கரன்சியெல்லாம் என்ன பண்ணவே இல்லை. நீங்கள் ஆணும் பெண்ணுமா சந்தோஷமாக இருந்தீங்க, ஒரு புள்ள வந்துச்சு, இதுக்கெல்லாம் நீங்கள் பைசாலாம் செலவு பண்ணிங்களான்னா இல்லை. ஆனால் இப்போ ஆணும் பெண்ணா சேரத்துக்கு செலவு நீங்கள் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணின்னு தான் சேரணும், 1,00,000 ரூபாய் வேலை பண்ணி தான் சேரணும், பெரிய மண்டபத்து தான் சேரணும், 50,000 போட்டால் தான் சேரணும், கார் வாங்கி கொடுத்தா தான் சேரணும், நீங்கள் தான் சட்டம் போட்டுக்கிறீங்க. சேர்ந்தா போல போகிறது இவ்வளோலாம் செய்கிறீங்க, நீங்கள் சேராமல் கூட இருக்கிறீங்க, இல்லை சேர்ந்தாலும் தகுதி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பக்கம் சலுகையிலேயே கூட எல்லாருமே சலுகை பெறுறது தகுதியாகிறமானா இல்லை. எல்லாருக்கும் எல்லா சலுகையும் கிடையாதுன்னா அதுவும் கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சலுகையும் கிடையுதே இல்லை. இங்கே நாம அடிமை என்றால் என்ன, அடிமை என்ன, அடிமைன்னா யாரு? சொல்றத செய்வாங்க, அப்படிதானே? ஒருத்தர் சொன்னா அது செஞ்சா அவர் அடிமை. அப்பனா நான் என்ன சொன்னா நீங்க செஞ்சா நீங்க அடிமை. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையில கொண்டாட்டமா இருங்கன்னா நான் சொன்ன நீங்க கொண்டாட்டமா இருக்கீங்கன்னா நீங்க அடிமை தானே.
என்னத்தை செய்யுது? முல்லைக்கு மூளைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது. அதனால தான் அன்புக்கு நான் அடிமைன்னு சொன்னாங்க. அதனால தான் என்ன சொன்னாங்க? அன்பு என்ன செய்யாது? கேட்காது, கொடுக்கும். கொடுக்குற இடத்துல நான் என்னை கேட்காத பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம்? அடிமையாக இருக்கலாம். என்னை கேட்கும்போது அடிமைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்திக்கக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா? ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன், எதற்கு, எப்படின்னு சொல்லக்கூடாது. கம்முன்னு செய்யினா செய்யணும். இந்த பாறையை தூக்கி வை, தூக்க முடியாதுன்னா அதெல்லாம் கிடையாது. தூக்குனா தூக்கணும். அடியில சாட்டில் அடி ரயிலில் என்ன பண்ணிடுவேன்? தூக்கிடுவேன். சரியான உதாரணம், மாடுல வண்டியில் பூட்டி வச்சுக்கிற மாடுக்குது இல்லை, அது அடிமை. நோக்கு தாட்டி தாண்டி இதை வெளியே போக முடியாது, கட்டிட்டு இருப்பான். அடிக்க அடிக்க ஓடும். அது எங்கே தப்பிச்சு வர்ற மாதிரி ஓடுது. வண்டி இதுன்னு தான் ஓடும். வண்டி அதால் என்ன பண்ண முடியாது. வண்டியிலேருந்து சுதந்திரத்தை எப்போ அது நோக்குதடியிலேருந்து வெளியே போச்சு அப்போ தான் சுதந்திரம். அதர்வைஸ் அது என்ன இல்லை, உங்களுக்கும் உங்கள் மதம் தான் நோக்குதடி உங்கள் மேலே போட்டு வச்சுட்டு இருக்குது. நீங்கள்லாம் அடிமைங்க தான். உங்களால் என்ன பண்ண முடியாது? பொட்டு வச்சுக்காமல் பேச முடியாது. இல்லை ஏதோ ஒன்று மத சடங்கு இல்லாமல் உங்களால் வாழக்கூட முடியாது. மத சடங்கு இல்லாமல் நீங்கள் வாழவே மாட்டீங்க. நீங்கள் இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க. மத சடங்கு வச்சுட்டா நீங்கள் மனுஷனே கிடையாது. யார் தான் நீங்கள்லாம்? இப்போது ஒரு அடிமை இன்னொரு அடிமை பற்றி பேசும், பார்த்துக்கிறீங்களா? பொட்டு வச்சு ஒரு அடிமை பேசும். நானும் பொட்டில் வச்சுப்பேன். தமாசு, நான் தெரிய வாட்டி சொல்லுங்கிறேன். அதெல்லாம் தமாசுப்பா. அங்கங்கே வந்து கேட்டுப்பா, நீ மட்டும் போட்டு வச்சுக்கிறியா என்ன கதைன்ட்டு. ஒவ்வொரு வீடியோலையும் எல்லாத்தையுமே சொல்ல முடியும், நான் மதம் கடந்தவன் அதெல்லாம் எனக்கு இல்லை, சும்மா தமாஸ் பண்ணுங்கிறேன்ட்டு. ஒரு வீடியோ பார்த்து புரிஞ்சு இன்னொரு வீடியோலாம் போய் பார்த்து கூட புரிஞ்சுக்கலாம் தானே யார் இருந்தாலும் இது மாதிரிட்டு. இல்லை இன்னொரு வீடியோவில் என்ன இந்த மாதிரி போட்டு படம் பொம்மை வச்சுக்கிறாரு பார்க்கலாம் தானே. நாம வச்சுக்கிறாரு, பாட்டு வச்சுக்கிறாரு. சிவயோகி நாமம் போடலாமான்னு கேட்டுக்கிறான். அவன் அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறான்னு அர்த்தம். கமெண்ட் எழுதும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அடிமை என்றால் என்ன என்ன கேட்க மாட்டாங்க. ஏன், எதற்கு, எப்படி கேட்கவே மாட்டாங்க. கேட்டீங்க ஏன்னு கேட்டிங்களா? கடவுள் ஒருத்தர்கிட்ட பேசினாராமா. ஏன் அவர் கூட பேசினார்னு கேட்டீங்க? எதுக்கு பேசினார்னு கேட்டீங்க? எப்படி பேசினார்னு கேட்டீங்க? அப்போ யார் நீங்க? அவரை கூட பேசினாரு, ஏன் கூட ஏன் பேச மாட்டாருன்னு கேட்பீங்க? கடவுள் ஒருத்தரை கூட பேசினாருன்னா என்ன கூட பேசிடணுமா இல்லையா? ஏன் என்ன கூட பேசல? அப்படின்னா நான் யார்? அதை ஒத்துக்கணும்னா யாரு? அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஏன் கோயில் கொண்டுங்கன்னா ஆளை வந்தால் வீட்டுக்குள்ள வந்துருக்கணும். கேட்டா கேட்க மாட்டோம். அப்படி தானே? அவர் அபிராமப்பட்டு அப்படி நிலாவை கூப்பிட்டாரு, அமாவாசைக்கு வந்துச்சுட்டு. எந்த அமாவாசைக்கு இப்போ நிலா வரும்? அவர் வேற ஒரு கதை சொன்ன, நீங்கள் படம் எடுத்து காமிச்சு என்ன பண்ணுகிறீங்க? சுட்ட பழம் சொன்ன உடனே அவன் மேலே குலுக்கி மேலே அந்த பழத்தில் நாகப்பழத்தில் மண் ஊட்டின உடனே எடுத்து உப்புன்னு ஊதின உடனே ரொம்ப சுடுதான்னு கேட்குறான் அந்த குழந்தை. என்ன ஆயிட்டீங்க? உங்களுக்கு நல்லா ஏமாத்தினாங்களா இல்லையா? லாஜிக்கலாக கரெக்டாகுதா இல்லையா? சுட்ட பழம்னா ஊதுறல, சுடாத போது ஏன் ஊதுறன்னு கேட்ட உடனே ஔவையாருக்கே அறிவு சொல்லிட்டாரா இல்லையா? இதெல்லாம் சினிமா காமிச்சோன்னு என்ன நீங்கள் உண்மையிலேயே சுட்ட பழம்னா அதுவா சுட்ட பழம்? என்னை சந்திக்காத வரைக்கும் உங்களுக்கு சுட்ட பழம்னா தான் சினிமாவில் காமிச்சது தான். அடிமை வருவானா என்கிட்ட? இப்படி ஒருத்தர் அடிமை ஆகிட்டுக்கிறான், வருவானா? அடிமைகளுக்கு இந்த இடமா? அப்போ நீங்கள் வந்துக்கிறீங்களா? சுதந்திரமாக நீங்கள் புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? அடிமைங்களுக்கு இங்கே என்ன இல்லை, இடமே இல்லை. நோக்கி தெளிக்கிற மாடு இங்கே வராது. வந்தாலுமே இப்படி தான் இருக்கான், வேதனையோட தான் இருக்கும். ஏன் மேலே என்னக்குது? அது மேலே அது கேள்வி கேட்குற உரிமையே அதிகாரமோ இல்லை. ஆனால் என்னால் எந்த மதமாக இருந்தாலும் என்னால் கேள்வி கேட்க முடியும். நீங்கள் தான் தாக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? எத்தும் போய் எங்கள் மதத்தை இழிவாக பேசிட்டாரு சார். நாட்டு வண்டியில் மாட்டேங்கிற மாடு நீ பாவமாக இருக்குது பார்க்கும்போது. எனக்கு என் மேலே உனக்கு மேலே இறக்கத்துலையும் கருணையிலையும் பேசுகிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? நீ சுதந்திரமாயிடுவியா? உன் நோக்கத்தடி எத்திர முடியுமான்னு நான் பார்க்குறேன். நீ என்ன அவரை புரியுதா? அடிமைகளுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியாது, புரிஞ்சு வச்சுக்கணும். அடிமைகளுக்கு என்ன பண்ண முடியாது? சுதந்திரம் கொடுக்க முடியாது. அடிமைகளுக்கு விலங்கெல்லாம் போட்ட வேண்டியதே இல்லை. கூப்பிட்டு வச்சு நல்லா பாடின திட்டம்னு வச்சுக்கா, அதுவே பண்ணிக்கும். நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். ஏன்? அடிமையை வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்து தான் சாப்பிடும். சாப்பாடு போட்டால் சர்வ் சாப்பிடாது, எந்த பக்கம்னு கேட்கும். பயிற்சியெல்லாம் உபதேசம் ஆனோடனே இது எந்த பக்கம் உட்காந்து பயிற்சி பண்ணலாம். இன்னுமாடா அடிமையாக இருக்கு போகிற நம்ம. எந்த பக்கம் உட்காந்தா என்ன? சுற்றுற பூமியில் வடக்கு தெற்கு கிழக்கு பூமியெல்லாம் என்ன இருக்குது? என்ன இருந்தாலும் சூரிய உரத்தில் தானே வருது. அப்போ திசையெல்லாம் இருக்குது தான், திசையெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. உட்காரத்துக்கெல்லாம் தேவையில்லை. வண்டியில் போகிறதுக்கெல்லாம் திசை வேணும்.
கிழக்கு பக்கம் போது மேற்கு பக்கம் போனேன் என்ன ஆகும்? ஊர் வராது. அப்போ எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது அங்கே என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தக்கூடாது. அடிமைனா எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறவனுக்கு நான் என்ன ஆகணும்? அடிமையாக இருக்கணும். ஏன்? அவன் என்ன எதிர்பார்க்கல, என்ன அவங்க என்கிட்ட எதையும் வேற மாதிரிலாம். ஆனால் என்ன குத்து வச்சுக்கிறான், ஏன் எதுக்குன்னு என்ன கேட்கலாம். நான் ஏன் சந்தோஷமா இருக்கணும்? இருக்காத. ரொம்ப சிம்பிள் பதில் என்கிட்ட. என்னை பார்த்து நான் ஏன் சந்தோஷமா கொண்டாட விரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் என்ன பண்ண மாட்டேன் நான். இருக்காத. நான் என்ன சொல்ல முடியும்? அதுதான் மேலே போட்டு வச்சிருப்பேன். தெளிந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள், கருத்து சுதந்திரம்லாம் மறைஞ்சவர்கள், கருத்து சித்தாந்தவாதிகள்லாம் என்ன பண்ணாதீங்க. ஏன்? நீ தான் ஆல்ரெடி அடிமை எட்டிக்கிற. தெரிஞ்சவனா யாரு? ஒருத்தர் ரொம்ப தெளிவாயிட்டவர்னா யாரு? அடிமையாயிட்டார்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கையில் எந்த பக்கமும் புதுசு, ஒரு பிரச்சனை புதுசு. எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிற ஏகாம்பரம் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு இருப்பீங்க, தெரியாது. பஸ்ஸில் 10:50க்கு போட்டான், 12:30 கூட வரலாம், 10 நிமிஷம் முன்னாடி கூட வந்துடலாம். அப்படித்தானே? அப்போ தெரிஞ்சவங்க யாருனாக்குறாங்க? தெரியாதுன்ற நினைப்பில் தான் போகணும். தெரியும் எனக்கு, கரெக்டாக நான் 49 போவேனேனாக்கா 19ன்னு சும்மா போட்டு வச்சுக்கிறான் அவன். அவ்வளோ சார்பாக வரான் வண்டியை, வருமா? ஏன்? வண்டி ஓடுற வேகத்தில், டிராஃபிக்கில், நிற்கிற இடத்துல, பிரச்சனையில் என்ன ஆகலாம்? லேட்டாக ஆகுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? 1/4 மணி நேரத்துக்கு யாருமே இல்லை வரோம். வண்டி வேகமாக ஓடிச்சேன்னா முன்னாடியே வரும். இப்போ முன்னாடி பின்னாடின்னுவான். சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. அப்புறமா அதுக்கு கிரேஸ் டைம்னு ஒரு பேர் வச்சுருப்பான். இருக்கட்டும். அப்போ அடிமைன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யாருன்னு என்னை தெரிஞ்சிக்காத, நான் ஏதோ செயல்பட்டுனுக்கிறேன்னா நான் யார் தான்? ஏன்? சுதந்திரமானவன் என்ன பண்ணுவான்? நான் எதுக்கு செய்கிறேன், நான் ஏன் செய்கிறேன், எப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் யார்? சொல், உங்களை எத்தனை பேர் சுதந்திரமானவங்க? எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிறைய பேர் சுதந்திரமாவதுக்காக கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுகிறேன், உபதேசம் கொடுத்து பாரு இது மாதிரிலாம் விசேஷம், இது மாதிரிலாம் இருக்குது. அப்புறமாவும் சுதந்திரமாகலன்னா யார் பிரச்சனை? அப்புறமாவும் சுதந்திரமாக ஆகலைன்னா யார் பிரச்சனை? இது உங்கள் பிரச்சனை. ஆனால் உங்கள் அடிமை சங்கிலி என்ன பண்ணுறேன் நான், கைட்டியே கேள்வி கேட்குறேன். என் வீடியோ பார்க்கும்போதே உங்கள் அடிமைத்தனம்லாம் அப்படி புரியும், பளிச்சுன்னு தெரியும். அப்புறமாவும் நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்கன்னா யார்? என்ன அர்த்தம்? என் கேள்வி நியாயமாக இருந்தா இல்லையா? கடவுள் ஒரு மனிதனிடம் பேசினார் என்றால் என்ன கூட என்ன பண்ண அவர்? அப்போ அவர் புனிதமானவர், நான் புனிதமற்றவர், அப்படிதானே? கடவுள் அவரை கூட பேசினார். யார்? ஏன் பேசினார்? அவர் புனிதமானவர். இப்போ நான் புனிதமானவராக ஆகிறதுக்கு பார்க்கணுமா, இல்லை அவர் புனிதமானவர்னு சொல்லணுமா? எது சரி? கடவுள் ஒரு ஆளை கூட பேசினார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். நான் எப்படி நான் என்ன ஆகணும்? கடவுளே என்ன கூட பேசுன்னு சொல்லணுமா, அவரை கூட பேசுனதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா? அவரை கூட பேசி அவர் பிரச்சனையை பேசியிருப்பாரா, என் பிரச்சனையை பேசியிருப்பாரா? நான் எப்படி வாழணும்னு பேசியிருப்பார். அந்த கடவுள் அவரை கூட பேசி இப்படி ஒரு போனு 2020 வரும், இதை நீ இப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாரா? ஏன் சொல்ல? இதுக்கெல்லாம் நீ கடவுள் பேசி கேட்டதெல்லாம் புக் எடுத்து போய் பார்த்தியா? எப்படி இங்கே மட்டும் நீ வெளியே வந்துடுற? அடிமைகள் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கும், ஆனால் சுதந்திரமாக ஆகாது. புரிஞ்சிச்சா? ஒன்று அடிமைக்கு என்ன தெரியாது, அடிமை என்ன தெரியாது. அதுக்கு முதல்ல என்ன சொல்லணும் நம்ம போய் அதுக்கிட்ட? ஒரு கொத்தடிமை கிட்ட போய் பேசி பாருங்க, ஒரு கொத்தடிமைன்னு தெரியாது. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் முதல்ல ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கடன் கொடுத்தாரு, இந்த ஹவுஸ் ஓனர், இந்த ஓனர் எனக்கு கொடுத்தாரு, நாங்கள் பாரம்பரியமாக அவருக்கு என்ன பண்ணிக்கிறோம், உழைச்சி குத்துங்கிறோம். ஒரு தொண்டைமான் இருந்தார், ஒரு வள்ளல் இருந்தார், அவர் எங்கள் குடும்பத்தை என்ன பண்ணார், வாழ வச்சார். அதனால் வாழையடி வாழையாக நாங்கள் என்ன பண்ணுவோம், அவருக்கு தொண்டு செய்வோம் அப்படின்னு. பார்த்துக்கிறீங்களா? கொத்தடிமை என்ன சொல்லுவான்? எங்கள் ஊரில் இருந்தார் ஒருத்தர், ரயில்வேல வேலை செஞ்சிருந்தார். ஆண்டேன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு போவார். ஏன்னா பாரம்பரியமாக ஆண்டேக்கு வேலை செய்வாங்களாம். விவசாயம் பண்ணும்போது கட்டாயமாக ஒரு நிலத்தில் உழுதா இவங்க போய் ஆகணுமா வேலைக்கு. அவர் ஐசிஎஃப் வேலைக்கு போனால் அவருக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம், 50 ரூபாய் சம்பளத்துக்கு போவார். ஏன்னா போனோமா, இல்லைன்னா ஆண்டை கோச்சிப்பார், பாவம் வந்து சேருமா. புரியுதா? நான் பார்த்துக்கிறேன், மாமான்னு கூடுவேன், எனக்கு மாமாவாக இருந்தவர். இப்போ நான் பேசும்போது எங்கள் ஊருக்காரங்க சில பேருக்கு புரியலாம், இவரை தான் ஐயா சொல்கிறாருன்ட்டு. பேரெலாம் சொல்லி பேசுவேன், பிரச்சனை வந்துடும். புரியுதா? அடிமைகள் எல்லா காலத்துலேயும் இருக்கிறாங்க.
இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கணவன் அல்லது மனைவி அடிமைன்னு வச்சுக்கிறாங்க, நண்பர்கள்னா அடிமைன்னு வச்சுக்கிறாங்க, குரு சீடர்னா அடிமைன்னு வச்சுக்கிறாங்க, குருனா நினச்சிக்கிறாரு, சீடர்கள்லாம் அடிமைன்னு வச்சுக்கிறாங்க. அதனால் நான் என்னென்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் என்ன பண்ண நீங்கள் செய்யணும். நான் என்னென்ன சொல்கிறேன்னு செய்யணுமோ, நான் எதுக்கு செய்கிறேன்னு சொன்னா செய்யணுமா? எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், செய்யணும். ஏன் காரணம் சொல்கிறேன், நான் இந்த காரணத்துக்காக நீ செய், இதுக்காக. நான் உங்களுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். கடவுள் உனக்காகவே படைச்சார், உன்னை கொண்டாடுறதுக்கு படைச்சார். மாற்று கருத்து இருந்தால் என்ன பண்ணேன் பேசு. இவருக்கு அந்த மதத்தை பற்றி தெரியாது, இந்த மதத்தை பற்றி தெரியாது, நான் புக்கே ஒத்துக்கல, அப்புறமா என்ன பேச்சுங்க இருக்குதே? நான் புக்கை ஒத்துக்கினா தானே பிரச்சனையே. நான் என்ன சொல்லவே இல்லை. யாருன்னா யார் புக்கை நான் ஏன் ஒத்துக்கணும்? எந்த மத புத்தகமானா இருக்கட்டும், எந்த மத புத்தகமானா அது யார் எழுதுந்தே? யாரியா மனுஷன் தானே. நேற்றுக்கு எழுதுனா ஒரு புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது கேட்டிங்களா நீங்கள்? ஏதோ ஒரு புக்கு எழுதுகிறார் ஒருத்தர், எதற்காக எழுதப்பட்டது? திருமந்திரம். இப்போ நான் விளக்கம் உரை எழுதுகிறேன். எதுக்காக? நீ திருமந்திரத்தை ஃபஸ்ட்டு நீ மதவாதியாக மாறவே முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியாது, மதவாதியாக மாற முடியாது. திருமந்திரத்தை முழுசும் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் திருமந்திரத்தை ஆசிரியர், நாங்கள்லாம் சிவாகமம் ஃபஸ்ட்டுக்கிறோம், நாங்கள்லாம் சிவனை தான் கும்புறோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சிவனை என்னன்னு போட்டு வச்சுறாரு. அதில் புரிஞ்சிச்சேன்னா சிவன் உனக்குமா எனக்குமா எல்லாருக்கும். அப்புறமா தென்னாட்டில் மட்டுங்கிறாருன்னு சொல்லுவேன். ஐயோ பாவம், என்னானே புரிஞ்சுக்காம தென்னாடுக்கு எனக்கு அர்த்தமே தெரியாமல் பேசிக்கிறீங்களான்னு வருத்தப்படுவேன். அப்படி பேசுகிற உடனே அதுக்கு தான் அந்த புக்கில் விளக்கம் எழுதி வச்சுக்கிறேன். ஆனால் மற்ற புத்தகங்களை வச்சு என்ன ஆகுறீங்க நீங்கள்? உங்களை ஒரு வரையறைக்குள்ள, ஒரு கோட்டுக்குள், ஒரு கூண்டுக்குள் வைக்குதுன்னா அந்த புத்தகம் எந்த மாதிரியான புத்தகம்? அடிமை. நீங்கள் அடிமை ஆகணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் காலகாலமாக அந்த புக்கை காட்டுத்தினே இருக்கும். அந்த புக்கு வரைக்கும் நீங்கள் என்ன தான் அடிமையாக இருக்க தான் செய்வாயா? அந்த புக்கை படிக்க கொடுத்துட்டா அவனா ஆகிடுவான். இல்லை தான், வேறு விஷயமே கிடையாது. ஒரு புக்கு சின்ன புத்தகம் தான், கையில் கொடுத்துட்டா போதும். படிச்சோன்னா என்ன ஆகிடுவான்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் விசேஷமானவர், சீக்கிரத்தில் வந்துடுவார் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? எந்த சீக்கிரத்தில் வருவார்? தாத்தா காலத்துலேருந்து சொல்லுங்கிறான் சீக்கிரமாக வராருன்ட்டு. எதிரா சீக்கிரம்? நான் பார்க்க மாட்டேன், அதுவா சீக்கிரம்? இதோ சீக்கிரத்தில் எப்போ வருவார்? இன்னும் மோசம். அப்படியே வந்து மேலேருந்து வந்து புஷ்குன்னு இறங்கினாங்க, கீழே குச்சாங்க, பண்ணாங்க, போனாங்க. பார்த்துக்கிறீங்களா கதைங்களாம்? நடக்குமா? மயில் மேலே ஒருத்த உட்காந்து பறக்க முடியுமாயா? இங்கே மயிலெலாம் இருக்குது, யாருன்னா உட்கார முடியும் அது மேலே? அது மேலே உட்கார்றவன் மயிலை பிடிச்சின்னு போக முடியும். அதுக்கு பிடிச்சிக்கிட்டு என்ன இருக்குதா? ஸ்டேரிங் வேணுமா இல்லையா? ஸ்டேரிங் இல்லாமல் எப்படியா வண்டி ஓட்டுறது? குதிரைக்கு ஸ்டேரிங் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கடிவாளம் போட்டு கயிறு ஒன்று எடுத்து வந்து கொடுத்துருப்பான். இப்படி இழுத்தா மூக்கு வலிக்கும். அதுக்கு என்ன பண்ணா ஓடாது. இப்படி இழுத்தா இப்படி திருப்புறாருன்ட்டு இப்படி இருக்கும், இப்படி போவோம். இந்த பக்கம் இழுத்தா இப்படி திருப்புறாருன்னு போவோம். லூஸாக விட்டால் தான் ஓடும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். குதிரை வேகமாக ஓடுறதுக்கு காரணம் கடிவாளத்தை எப்படி இருக்குண்ணா, அதுதான் எகிரி குதிப்பான். அது எகிறதுக்கு ஏற்ற மாதிரி எகிறணும். அது மூக்கு என்ன பண்ண முடியாது, அதுக்கு தளர்வாக வச்சுக்கணும். அதை பிடிச்சினா அதை ஓல்ட்ராக்கிட்டேன்னு வச்சுக்கணும், நின்றோம். நிற்க சொல்கிறான் பொழுதுன்ட்டு நீ தளர்வாக விட என்ன பண்ணே இருக்கும், அது ஓடினே இருக்கும். புரிஞ்சிச்சா எப்படி சொல்கிறேன்ட்டு? அப்போ ஸ்டேரிங்கில் அது மயிலில் எப்படி போனார் முருகர் கேட்டியா நீ? ஏன் கேட்க மாட்டேன்? அடிமைகளால் சிந்திக்க முடியாது. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். அடிமைகளுக்கு சிந்திக்கிற எண்ணமே வராது, கேள்வியே எழும்பாது. ஏன் எதுக்கு எப்படின்ற கேள்வி எழும்பலைன்னா உன்னை யாரும் அடிமையாக்குவானா நீயவே ஆயிடுவேன். அப்போது அடிமைகள் எப்படி உருவாக்கப்பட்டாங்களோ அந்த காலத்துலலாம் வேற வலுவானவன் வந்து மாறாட்டினான்னா, இப்போல்லாம் அடிமைகள்லாம் அப்படி கிடையாது. புக்கை கொடுத்தா போதும், நீயாவே ஃபஸ்ட்டு என்ன ஆகிடுவேன். ஆல்மா நீயே சொல்லிப்பேன், நான் சிவன் அடிமை, நான் ஆண்டாள் அடிமை, ஆல்மா இறை அடிமை. ஏன் இறைவனுக்கு அடிமையாக இருப்ப நீ? அடிமைன்னே சொல்ல, அவங்கெல்லாம் தொண்டன்னு சொன்னாங்க. தொண்டாற்றம் வந்துக்கிறேன். தொண்டுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் செயல்படுவேன், அவருக்காக செயல்படுவேன். ஆனால் என்ன பண்ண மாட்டேன், அவருக்கு நான் அடிமை இல்லை. அவருக்கு நான் யாரும் இல்லை. இப்போ அடிமை அப்படின்னா புக்கை வச்சுட்டு ஒரு விதமான அடிமை. சமூக கோட்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்று இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருப்போம். என்ன இருப்போம்? காலையில் எழுந்தால் காஃபி குடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன குடிக்கணும்? அடிமைன்னு அர்த்தம். காப்பி குடிக்கிறதுக்கு அடிமைத்தனமான? ஆமாம், காப்பி குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. காப்பி இருக்காதான் நம்ம இருக்க மாட்டோமா? அடிமை கிடையாது, அடிஷன் இருக்கிற.
சரி, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சு குறுக்க பேசுறதுனே ஒரு முடிவுக்கு வந்துட்டுக்கிறான் ஆள். சும்மா இருக்கலாம்னா இருக்கவே மாட்டேன்றான். நம்ம எவ்வளோ சொல்லி கூட பார்த்துட்டோம், மன்றாடிட்டோம், ஐயா இருக்கட்டும். அவர் பின்னாடி உட்கார வைனாலும் உட்கார வைக்க மாட்டேன்றாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கர்னா போட்டு ஓட்டிட்டுனா உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வச்சா அவர் யார் ஆகிடுவாரு? அப்படின்னா சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சாருன்னா பேசும்போது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா. ஆனால் உணர்வுகளை அவரால் கட்டுப்படுத்த முடியல. உடனே என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. நீங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் கூட நீங்கள் உணர்ச்சிக்கு அடிமை தான். நீங்கள் எமோஷனலாக நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணவே இல்லை. ஒரு பழக்கத்துக்கு அடிமைனாலும் நீங்கள் யார் தான்? அடிமை தான். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலாலும் நீங்கள் யார் தான்? அடிமை தான். மதத்துக்கு நீங்கள் ஏற்றுனீங்க அதில் இருந்தாலும் நீங்கள் யார் தான்? அடிமை தான். சுற்றி சுற்றி நம்ம அடிமையாகிறதுக்கு நிறைய விஷயம் வச்சுக்கிறோம். சட்டை போடாமல் வெளியே வர மாட்டேன்னா கூட அடிமை தான். இது நாகரிகமாங்க அப்படின்லாம் கிடையாது. சட்டை போடாத எல்லா விலங்கும் சுற்றிக்குது. சட்டை போடுற அத்தனை பேரும் நம்ம எல்லாமே யார் தான்? எதுக்கு? மேலே ட்ரெஸ் போடுறதுக்கு. ஆள் பாதி ஆடை பாதின்னு எனக்கு படித்தேன். நீங்களாம் வச்சிங்களா அதுமாரி? ஆள் பாதி ஆடை பாதி. அவ்வளோமா பார்த்தேன். நான் ட்ரெஸ்ஸை கைட்டு பார்த்தா அப்போ தான் முழுசாக தெரிஞ்சேன். எப்படி பாதி? அவுத்து போட்ட பேர் தான் முழுசாக தெரியுது. அவுத்து போட்ட பேர் இருக்கிறவங்க முழுமையானவனா, போட்டுங்கிறவங்க முழுமையானவனா? புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னது சரியா தப்பா? முழுசாகிற ஆளை ஆடை போட்டு பாதியாக்குறது யாரு? நம்ம தான். இப்போ பார்க்குற மனுஷன்லாம் பாதி மனுஷனா முழு மனுஷனா? பார்க்குற மனுஷன்லாம் முழு மனுஷனா பாதி மனுஷனா? பாதி மனுஷன் எங்க காணும்? கை கொஞ்சம் தெரியுது, இல்லை இது புல்கை போட்டால் கொஞ்சம் தான் தெரியுது, விரல் வரைக்கும். கால் கொஞ்சம் தெரியுது, போன போது மூஞ்சை மட்டும் காமிச்சுன்னுக்குறோம். அதில் இந்த தாடியெல்லாம் வந்து அது முக்கால்வாசி முடியுது. இந்த கண்ணு மூக்கு வாய் இதுங்க மட்டும்தான் வெளியே தெரியுது. இப்போது ட்ரெஸ்ஸை போட்டால் பாதி மனுஷன் தேடுறானா முழு மனுஷன் தேடுறானா? பாதி மனுஷன் தேடுறான். மீதி மனுஷன் எங்க? துணிக்குள்ளே போய் என்ன பண்ணுகிறான்? ஒழிஞ்சுன்னுக்கிறான். கோணிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிற மாதிரி. அப்படித்தானே? இப்போ ட்ரெஸ் போட்டவன் பாதி மனுஷனா முழு மனுஷனா? என்ன சொல்லுங்கிறான்? முழு மனுஷனா ட்ரெஸ் போட்டவன். நான் என்ன சொல்கிறேன், சமூகம் முட்டாள்தனமாக இருக்குதுன்னா நானும் என்ன தான் செஞ்சாக வேண்டியதாக இருக்குது. ஆனால் எனக்கு சுதந்திரம் இருக்குது. எதில்? ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதில் நான் டிஷர்ட்டை போட்டுக்கலாம், ஃபுல் சட்டை ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கலாம், ஆஃப் ஸ்லீவ் போட்டுக்கலாம், அரைக்கை முழுக்கை சட்டை போட்டுக்கலாம், பனியன் போட்டுக்கலாம், அப்படி தானே? பேண்ட்டு போட்டுக்கலாம், வேஷ்டி கட்டிக்கலாம். ஆனால் நான் வேஷ்டி மட்டும்தான் கட்டுவேன். அப்போ யார் நான்? பேண்ட்டு மட்டும்தான் போடுவேன். ட்ரெஸ் போட்டால் கூட அடிமை மாதிரி தான். நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணிடலாம்? ஏன் நாகரிகம் கருதி, இந்த சமூக ஒழுக்கம் கருதி நான் என்ன பண்ணேன்? வெளியே வரும்போது இப்போது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒழுக்கத்தை கருதி நான் முட்டாளாக இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? சமூக மாற்றம் எப்போ ஏற்படும்? தெளிவாக சிந்திச்சாதான். இல்லைன்னா ஆகும். இன்னும் கூட மத சண்டை வந்து தான் இருக்குமா இல்லையா? வேர்ல்டு வார்க்கெல்லாம் காரணம் யார்? கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட கொள்கையா? ஆனால் என்ன சொல்லுங்கிறான்? கடவுளா காரணம்? ஒன்றும் கடவுள் இல்லைன்றான். கடவுள்னா என்னன்னு தெரியாத நான்சென்ஸுக்கு புக்கே எழுதி கொடுத்ததுனால தான் நம்ம பிரச்சனை ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம திருமந்திரம் இதில் சிவாக மாதிரி புக்கை நம்ம என்னவே பண்ணல, படிக்கவே இல்லை. ஆண்டாண்டு காலமாக திருமந்திரம் சொல்லி அடிமையிட்டேன் நான். இப்போ சொல்லும்போது கூட என்ன தான் சொல்கிறேன்? சிவாகம் சொல்ல மாட்டேன், திருமந்திரம் தான் சொல்லி பழகிறேன். அப்போ என்னை பழக்கமாக ஒரு விஷயத்த சொல்லி என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க? என்ன அடிமையாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடிமைத்தனம் ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படி ஆனால் வரத்தான் செய்யுது. ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படின்னா தான் வந்து அது வரத்தான் செய்யுது. டெய்லியுமே நம்ம அடிமையாகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும், வந்துன்னே இருக்கும். குடும்பத்தில் அப்பா ஒரு அடிமைத்தனமாக பண்ணுறாரு பிள்ளைக்கு. நான் ஒரு பிள்ளையாக பார்த்துட்டா எங்கள் அப்பாவுக்கு நான் அடிமையாகிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை படிக்க சொல்கிறார். அவருக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுறாரு? செய்கிறார். அப்பாவும் ஒரு அடிமையாகிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இல்லை. ஒரு பிள்ளையுமே அப்பாவை பற்றி பார்க்கும்போது பாவம் பண்ணோம். ஐயோ அந்த அப்பா அடிமையாகிறாரு. புள்ள சிந்திக்க தெரியும் குழந்தை. ஒரு அடிமை இன்னொரு அடிமையை ஈஸியாக உருவாக்கிடுவான், மேட்ரே கிடையாது. ஏன் பெல் அடி இப்படி வச்சு ஆட்டுன்னா அதே மாதிரி என்ன பண்ணுவான்? நானா சொல்கிறேன் இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குதுன்னா ஆட்டினுரு. ஆனால் என்ன புரிஞ்சுன்னு? இது விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுரு. செய். ஆனால் என்ன இல்லை, சட்டெல்லாம் போட்டுக்கோ. ஏன் போட சொல்கிறாங்க? ஆள் பாதி ஆடை பாதியெல்லாம் கிடையாது. பாதி மனுஷன் தான் வெளியே தெரியும், ஆடை உள்ளே போனாக்கா. அப்போது ஆளை பாதி ஆக்குறது ஆடைன்னு படிச்சுக்கோ. ஆள் பாதி ஆடை பாதின்னா என்ன படிச்சுக்கணும்? நீ
ஆளை பாதியாக காட்டுறது எது? ஆடை தான். நம்ம முழுசும் மற்றவங்களுக்கு காட்ட வேணாம், பாதி ஒழிச்சிடலாம் அப்படின்ட்டு. நல்ல மாதிரி நம்ம ட்ரெஸ் போடலாம். வெள்ளை ட்ரெஸ்ஸு வெள்ளை போட்டோனாக்காப்பா வெளியேனுங்கிறாருப்பா, வெள்ளை உள்ளம் அவருக்கு சொல்லிக்கலாம். கருப்பெண்டு வெள்ளை சட்டை போட்டாக்கா நீங்கள் யார் தான்? பெரிய ஆள் தான். நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி? காமராஜர் இது என்னது ராமராஜ் வேஷ்டி கட்டினீங்கன்னா நீங்கள் யார்? உங்களை உயர்த்தி காட்டும். ஆமாம், நீங்கள் குள்ளமானவராக இருந்தீங்கன்னா ஒன்றே ராமராஜ் வேஷ்டி ராமராஜ் சட்டை போட்டு போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க? உயர்ந்த மனிதனின் அடையாளம் ஆகிடுவீங்க. அப்படி தானே? அப்போ அடிமைத்தனம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடிமை என்னன்ட்டு எதனாலலாம் அடிமை வரவன்ட்டுலாம். ஏன் நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது தானே, ஏன் சிந்திக்க மாட்டேங்க? அடிமையாக நீங்கள் சிந்திங்கன்னா என்ன வர அடிமைக்கலான்னு பார்க்குறீங்க. எதுக்கு சிறைச்சாலை போகிறோம்? நீ எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா உன்ன என்ன பண்ணுவோம்? நாங்கள் அடிமையாகிடுவோம். கரெக்ட் தானே? நியாயமாக நியாயம் இல்லையா? நீங்கள் பார்த்துங்க, அது உங்கள் பிரச்சனை. நியாயத்தை உங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஆனால் கடவுளுக்கு தெரியும், அல்லது உண்மைக்கு தெரியும், இது இயற்கைக்கு தெரியும். காலகாலமாக மனிதன் அடிமையாகவே வாழணும்னு யார் சொன்னா? யார் சொன்னா? ஒருத்தன் ஏன் அடிமையாக இருக்கணும்? எப்போ அடிமையிலேருந்து வெளியே வருவான்? ஒருத்தனை பார்த்து செருப்பு போடாதன்னா, ஒருத்தனை பார்த்து என்ன சொன்னா? செருப்பு போடாதன்னு சொன்னான். செருப்பு போடாதவன் தப்பா, செருப்பு போடாதுன்னு சொன்னவன் தப்பா? ரெண்டுமே தப்பு தான். சொன்னோம் தப்பு தான். ஏன்? உன்னை யார் அவன் சொல்கிறதுக்கு? நீ ஏன் கீழ்ப்பஞ்ச? மதம் என்ன சொல்ல தெரியுமா? கீழ்ப்படிதலே விசேஷம்னு சொல்லுவோம். மதம் என்ன சொல்லும்? கீழ்ப்படின்னு சொல்லுவோம். கருவறைகளுக்கு போனோன்னா குஞ்சி தான் நீங்கள் போகணும். ஏன்? அப்போ தான் தலை குனிவீங்க. ஐடியாலஜி பணிவாக தான் நீங்கள் என்ன பண்ணா? செருப்பை கைட்டு சுதந்திரம் கட்டுன்னு அர்த்தம். சட்டிய சில இடத்துல கட்டுன்னுவான். எதுக்கு? நீ பண்ண சுதந்திரமாக விஷயத்துக்கு இருக்கக்கூடாது. மதம் என்ன தான் செய்ய? உன்னை சுதந்திரமாக இருக்க கூடாது. ஏன்? நீ சுதந்திரமாக இருந்தால் மதத்தை கேள்வி கேட்ப. நீ சுதந்திரமாக இருந்தால் எல்லாத்தையும் கேள்வி கேட்ப. நீ குழந்தையா இருக்கும்போது சர்வ சுதந்திரமாக இருந்த. ஃபோட்டோவை பார்த்தோன்னே கேட்டேன், சிவனுக்கு புள்ள பொந்தது, முருகனுக்கு ஏன் புள்ள பொறுக்கல, 1க்கு 2 கட்டினேன் பண்ணி ஏன் அவர் புள்ள இல்லாமல் சுற்றிங்கிறார்? கேட்பே கேட்க மாட்டியா? மயில் ஏறி உட்காந்துருந்தாரு, ஸ்டேரிங் அங்கே கேட்பேன் குழந்தையா இருக்கும்போது. இப்போ நீ குழந்தை மனநிலைக்கு மாறவே இல்லை. அடிமையாக நீ இல்லைன்னா குழந்தை மனநிலைக்கு மாறிடுவேன். நீ அடிமையாக இருந்தியானா மெச்சூரிட்டியாக இருக்கிற மாதிரி நடிப்பேன். ஏனுங்கங்க, உட்காருங்க, வானுங்கங்க, நில்லுங்கங்க, போங்கங்க, பானுங்க, என்ன பண்ணுப்ப? நீங்கள் நாகரிக மனிதன் போல் என்ன பண்ணுப்ப? ஏமாத்தினே இருப்ப. இப்போ இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னா எந்திக்க தெரியாத அடிமை என்ன பண்ணவே மாட்டான்? ஒழிச்சிக்கவே முடியாது. எவ்வளோ பேர் பேசினா அடிமை ஒழிஞ்சிருவான். அடிமைத்தனம் ஒழிஞ்சிரும். இப்போ நான் பேசுறதுனால அடிமைத்தனம் ஒழிஞ்சிரும். கேட்டால் தான் ஆச்சு. கேட்டால் கூட ஒத்துப்பான். ஏய் கடவுள் அவரை கூட பேசினாருன்றாரு, ஏன்டா அவன் கூட பேசலான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? வெட்டுருவான். ஏன்? நான் இந்த மாதிரி பொதுவாக பேசுனாலும் வெட்ட மாட்டான். நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லி பேரை சொல்லி இவர்கிட்ட பேசினாரமே, இவரை கூட பேசினவர் ஏன் கூட பேசலன்னு என்ன ஆகிடுவான்? இப்போ மறைமுகமாக புரிஞ்சிருக்கும். மறைமுகமாக அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஒத்துப்பான். இன்னும் திமிர் அடங்கலை இவனுக்குன்னுவான். சொல்லுவான், இன்னும் இவனுக்கு என்ன ஆகல? திமிர் அடங்கலை. நான் என்ன கேட்குறேன்னு புரியுதா? அவரை கூட ஒருத்தர் பேசினார்னா என்ன கூட அவர் பேசணும். அதானே தர்மம். அதுக்கு தானே அவர் வழி சொல்லணும். நான் ஒரு நதியில் தண்ணி குடித்தேன்னா நீயும் என்ன பண்ண? அந்த நதியில் போய் தண்ணி குடி. நான் ஒன்றுன்னு வந்து கொடுப்பேன்னா நான் பாரம்பரியமாக வாழ்ந்துனே இருக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்? எத்தனை கொடுத்துன்னு வர முடியும். நீ செத்து போகிறவன் தானே? அப்படித்தானே? கரெக்டு தானே? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நான் தண்ணி குடிக்கிறதுக்கு கற்றுறணுமா இல்லை அவனே எதுவும் தரணும்னு சொல்லணுமா? அவன் செத்துட்டேன் நான் என்ன? என் நிலமை என்ன? புரியுதா? அப்போது மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடிக்க கற்றுறணும். மீனை குத்துறக்கூடாது. மீனையும் கொடுக்கணும் இமீடியட்டாக சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவன் பர்மனெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லி தரனா? மீன் பிடிக்க கற்றுறணும். ஏன்? அப்போ தான் காலகாலமாக மீனை பிடிச்சின்னு வரும். அப்பா சொல்கிறார், நோ நீ மீன்லாம் பிடிக்க போதில்ல, வீட்டிலேரு. அப்பா செத்த பேர் புள்ள என்ன ஆவான்? பாவம் அவன். அப்பா என்ன செய்யவே இல்லை கட்சி வரைக்கும். மீன் பிடிக்கவே கற்றுறல. அந்த புள்ள பாவம் தானே. அப்பா தப்பா புள்ள தப்பா? சரி, அப்பா சொல்கிறார் மீன் பிடிக்க நீ கற்றுக்கணும், நீ வாழணும், நீக்கு வாடா படகுக்குன்றார். வரமாட்டேன்றான்னா புள்ள அப்பா தப்பாக இருக்கலாம், புள்ள தப்பாக இருக்கலாம், நீ தப்பாக இருக்கலாமான்னு கேட்குறேன்.
ஒரு கணம் கூட உன்னை நீ தப்புன்னே சொல்கிறது இல்லை. எதனா தெரிஞ்சினேன்னா நீ சரியாயிடுற. என்னை விட பக்திமான் யாருமே இல்லை. பார் 3 கோடு காலில் வச்ச சாம்பல் அழியாமல் இருக்கும். ஏன்? நான் சாம்பலாக போகிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அதனால் காலில் நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா ஒரு நாள் வச்சு தெரிஞ்சிக்க மாட்டேன், டெய்லியுமா வச்சு தெரிஞ்சிங்கன்னா மறந்துடவே கூடாதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ மறக்கிற மாதிரி விஷயத்தடா தெரிஞ்சிக்கினேன் கேட்டால் என்ன பண்ணுவோம்? மறக்கிற மாதிரி விஷயத்த தெரிஞ்சுன்னா அது போய் தெரிஞ்சிருந்தாமாயா? ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சானா மறந்துடுவேன். 1ஆம் வாய்ப்பாடு எப்போ பச்சு நீ 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ அப்படி தானே? 10 வரைக்கும் 5 வரைக்கும் 20 வரைக்கும் வாய்ப்பாடு பச்சே இல்லையா? 1 8 8 2 8 16 3 8 24 4 32 மனப்பாடம் ஆயிடுச்சா இல்லையா? திரும்ப சொல்லுங்கிற டெய்லி காலையிலேருந்து வாய்ப்பாடு சொல்லிட்டு வர. இன்னும் நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சா? எல்லாம் காலிலேருந்து உட்காந்து இது இப்படி எழுதணும், திரும்ப எழுதி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுகிற. சில பேர் ஆகியே வந்துட்டுக்கிறான், எழுத படிக்கலாம் தெரிஞ்சிச்சு, ஆகி சொல்ல தெரியல. கேட்டால் என்ன இல்லை, பழக்கத்தில் இல்லைன்றான். அப்படி போய்டும் கிடையாது. அப்படிலாம் போகாது. உங்கள் மூளையை நீங்கள் வேறு மாதிரிலாம் பயன்படுத்துறதுனால என்ன ஆயிடுறீங்க? மறந்துடுறீங்க. மறந்து தான் போயிடுது. கொஞ்ச நேரம் உட்காந்தோ இல்லை யோசித்தாவோ திரும்ப என்ன ஆகுது? வந்துடும். வராமலாம் போகாது. உங்களுக்குள்ளே தான் அது இருக்குது. ஸோ அடிமைகளால் சிந்திக்க முடியாது. சிந்திக்கிற ஒருத்தன் அடிமையாக இருக்க முடியாது. அடிமைகளால் என்ன பண்ண முடியாது? சிந்திக்க முடியாது. சிந்திக்கிற ஒருத்தன் என்ன பண்ண முடியாது? அடிமையாக இருக்க முடியாது. இப்போ சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மனிதன் சிந்திக்காமல் இருந்தால் என்ன செய்யணும்? சித்தாந்தங்களை சொல்லிடணும், அவ்வளோதான். அவன் சிந்திச்சிருவான். அது மாதிரியே சிந்திப்பான். அவனுக்கு அதை தாண்டி சிந்திக்கவே தெரியாது. யோ என் சாமி தான் பெருசு, என் நூலுக்கு வச்சு நான் வச்சுக்கிற புக்கு இருக்குது இல்லை பர்ஃபெக்ட், அது அதெல்லாம் சாத்தான். இதை யாரு? அவன் சொல்லுவான் இவனை பார்த்து சாத்தான். இப்போ நமக்கு சாத்தான் எதுவும் தெரியாது, குழப்பிங்க. அவனுக்கு இவன் சாத்தான், இவனுக்கு அவன் சாத்தான். நான் சொல்கிறேன் 2 பேருமே சாத்தான். அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? உண்மையா என்ன புக்கு எதுக்கு? உண்மையாக இருக்கிறதுக்கு புக்கு தேவைப்படுதே. கடவுள் இப்போ இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு தண்ணி ஓடுனுக்குதா இல்லையா? இன்னைக்கு எனக்கு தாகம் இருக்குதுன்னா இன்னைக்கு தண்ணி இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. அப்போ இன்னைக்கு தண்ணி நான் குடிக்கிறதுக்கு நான் கற்றுக்க முடியுமா முடியாதா? எவனா இருந்துன்னு போட்டோம், நான் கற்றுக்க முடியுமா முடியாதா? நான் முண்டு குடிப்பேனா குடிக்க மாட்டேனா? நான் பாதத்தில் பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனா? எனக்கு தாகத்தை எச்சல் எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தானே. நீங்களாம் பால் குடிக்கிறது யாருன்னா கற்றுனா வந்தீங்க? பிறந்த உடனே பால் குடிச்சிங்களா அம்மா கிட்ட போய்? எந்த புக்கை வச்சிங்க? ஆனால் மந்திரம் சொல்கிறதுக்கு நான் நீங்கள் கற்றுக்குனீங்க. கற்றுன்னு மந்திரத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுங்கிறீங்க? நான்லாம் யார்? வேத விற்பனைன்னுங்கிறீங்க. வேத விற்கிறீங்களா நீங்கள்? வேதத்தை மந்திரம் சொல்கிறதுனால எதனா ஆகிடுமா? மாங்காய் வந்துடுமா? பயிற்றுமா? மந்திரம் போய் சொன்னீங்க மாங்காய் கிட்ட போய், சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம். மாங்காய் பார்த்து ஐயோ மந்திரம் சொல்லினேங்கிறான், பழுத்துறான். அது பழுகும்போது பழுத்துரும். நீ பழுக்க வேணான்னு சொல்லு, பழுக்காமல் இருக்கான். மந்திரம் சொல்லி பழுக்காம மாதிரி பண்ணுறேன். அப்போ இயற்கை எப்படி தான் இருக்குது? உனக்கு ஒரு தர்மம் எனக்கு ஒரு தர்மம்லாம் இங்கே வச்சு இல்லை. அப்போ அடிமைகளை உருவாக்குற தர்மம் எங்கேருந்து வந்தது? இந்த மனிதன் ஏன் இவ்வளோ கீழ் கட்டவனா இருக்கிறான்? செத்தும் போயிட்டான், அடிமை பத்துனுவேன். இவன் நான் கட்டி விட்டுக்கிறாங்கன்னா இன்னும் கூட அடிமையாகிறான். ஏனே சின்ன வயசில் கட்டி போட்டு அடிப்பாங்களாம் சங்கிலியில். அதால் அந்த சங்கிலியை அறக்க முடியாது, அந்த அளவுக்கு அடிச்சு துன்பப்படுத்துவானாலாம். ஓட முடியாதுன்னு உடனே இந்த சங்கிலியை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடந்தே போக முடியாதுன்னு ரிஜிஸ்டர் ஆகிடுமா அதுக்கு. அதுக்கப்புறமா அந்த யானையை ஒரு பக்கம் சங்கிலி மட்டும் கட்டினா போதுமா? ஓடாதான். கோயிலுக்கு இருக்கிற யானைகளாம் இன்னொரு பக்கம் கட்டிட மாட்டான், பார்த்துக்கிறீங்களா? எந்த தைரியத்தில்? யானையோட அறிவை புரிஞ்சு வச்சுக்கிறான் அவன். யானைக்கு என்ன மாதிரி அறிவே? நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அந்த மாதிரி மனுஷன் ஆகிட்டுக்கிறான். நம்மளால் கடவுள் இல்லாமல் இயங்க முடியாது, மதம் இல்லாமல். ஒரு நண்பர் சொல்லவே சொல்லிட்டாரு, என்னெல்லாம் இப்போ சுடுகாட்டுக்கு இடம் கிடைக்காது என்கிட்ட, நான் சுடுகாடுன்னு மாற்றி சொல்கிறேன். பின்னாடி வர்றதுனால எனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, நான் என்ன பண்ண முடியாது, என் மதம் என்ன பண்ணாது, சுடுகாட்டில் அனுமதிக்காது. பயப்படுறாரு. செத்த பேர் பணமான பேர் புதைக்கிறதுக்கு பயப்படுறாரு அவர். எந்த அளவுக்கு ஆக்கி வச்சுது உன் மதம் உன்ன? புரியுதா? அதை வர சந்தா வாங்கி உங்களை உறுப்பினர்னு கட்டாயம் வச்சு பண்ணி வச்சுருக்கோம். இந்து மதத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா சந்தா உறுப்பினராக நீங்கள் போட வேண்டியதே கிடையாது. உண்டியில் போட்டாலும் போட கட்டி நீங்கள் யார் தான். பிற மதங்களெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா சந்தா ஒரு உறுப்பினர் காசுலாம் இருக்குது, உங்களுக்கு அடையாள அட்டையெல்லாம் தருவாங்க. புரியுதா? இந்து மதத்தில் நானோ உண்டியிலேருந்து எத்தனை கூட வந்துடலாம்.
புரிஞ்சிடுச்சா? அங்கே என்ன 10 காசு 5 காசு போனால் புரியும் வந்துடலாம். அங்கேயே போய் கோயிலில் வாசலில் போய் சேர்த்து போய்ச்சிக்கலாம். அங்கே பிரசாதம் வாங்கி என்ன பண்ணிக்கலாம், வைத்த கோயிக்கலாம். நான் இந்து மதத்தை பெருமைக்காகலாம் சொல்ல வரல. இவனுக்கு தான் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாதவனுக்கு. ஏன் இந்து மதத்தை யாருன்னா திட்டி பாரு, எவனுமே வரமாட்டான். இந்த பட்டாச்சிக்கிறவங்கலாம் பெரிய முட்டாளி, அவங்கள மாதிரி எவனுமே இல்லை, தேவையில்லாத சாம்பலை பூசிப்பாங்க, இப்படிலாம் சொல்லி பாரு, யாருன்னா சண்டை போடுவான்? போடுமையா? பாவம் இது பைத்தியம் ஏதோ பேசிக்குதுன்னுவான். மற்ற மதத்தை பேசி பாரு, டென்ஷன் ஆகிடுவானுங்க. ஏன் அந்த டென்ஷன் ஆகுறான்? ஏன் அந்த மாதிரி அவன் உறுப்பினராகி சந்தை புதுப்பிச்சுன்னே இருக்கிறான், பாலிஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க அவனை, பல இருப்பா எப்போதுமே. ஏன் அவர் என்ன பண்ணிக்கிறாரு? மாதம் சந்தா கொடுக்குறாரு. சந்தா கொடுத்தா எப்படி இருப்ப? சங்கத்துக்கு வேலை செய்வேன். சந்தா கொடுக்குற சங்கத்துக்கு வேலை செய்வேன்னா செய்ய மாட்டானா? ஏன்? அப்போ தான் சங்கம் எப்படி இருக்கான்? அங்கங்கே சங்கம் வச்சு கூட்டமாக இருப்பாங்க. நான் சங்கம்னு சொல்கிறதுக்கு பேர் வேறு. சங்கம் வச்சுருப்பானுங்க, ஊருக்கு ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த சங்கத்தில் இந்த சங்கத்துக்கும் அந்த சங்கத்துக்கு நம்மளாம் ஒரே சங்கம் தான், ஆனால் சங்கத்துக்கு பேர் இருக்கும், வேறுவாக இருக்கும். புரிஞ்சிச்சா? அடிமைகள் பலவிதம். இந்து மதத்தில் அடிமை உருவாவான்னா ஜாதிய அடிமைகளை இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பேசிட்டானுங்க, ஜாதியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. இந்து மதத்தில் என்ன பேசிட்டாங்க? ஜாதியாவது எதடா, சனங்களாவது எதடா, ஜாதியும் இல்லை, ஜனங்களும் இல்லை, பகுத்து பார்வும் இல்லைன்னு சிவவாக்கியெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு போய்க்கிறாங்க. அதனால் நீ யார் என்ன ஜாதி சொன்னால் கூட என்ன இல்லை, இந்துன்னு போடான்ருவோம். இந்து மதத்தில் என்ன இல்லை, ஜாதி ஒழிஞ்சிச்சு. ஒத்துக்கிறதுக்கு காரணம் அரசியல்வாதிங்க. சலுகை கொடுத்ததுனால என்ன பண்ணுகிறான், எனக்கும் ஒரு 10% கொடுன்றான். 19% வாங்குகிற பறையர் மட்டமானவரா, எஸ்சி இப்போ மட்டமானவரா, மொத்தத்தில் 69% வாங்குறாங்க. அதிகமாக சலுகை வாங்குறவன் மட்டமானவனா ஜாதியில்? அப்புறமா 69% யார் யாருக்கு குத்துங்கிறாங்க? இவன் மட்டமான சலுகை வாங்கினுங்கிறான். ஒருத்தர் கேட்குறாரு, ஏர்போர்ட் முத்தின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். நியாயமான கேள்வி தான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சலுகை நிறைய வாங்குறவனா அவன்லாம் யாரப்பா? இவனை மட்டும் ஏன் தாத்தப்பட்டவன்னு சொன்னுங்கிற? சலுகை பெறுறவர் அப்படி சொல்லிட்டு போ, அரசு சலுகை தருதுன்ட்டு அவருக்கு மட்டும் சொன்னால் உயர்ந்த ஜாதியில் இருக்கிறாரு, சலுகை வர பெறுறாரு. என்ன கதை? ஏமாத்துது தானே அப்போ இது. இருக்கட்டும். நான் அது இல்லைன்னு யார் முடிவு பண்ணணும்? நான் அடிமை இல்லை யார் சொல்லணும்? நான் அடிமை இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? என்கிட்ட சொல்ல முடியாது. அதை என்கிட்ட சொன்னால் நீ எங்கெல்லாம் அடிமை இருக்கிற அதெல்லாம் காட்டுவேன். இங்கே பிரச்சனை என்னன்னா, எனக்கு கூட கொஞ்சம் நெருங்கி வந்தியானா நீ வெளிப்படையாக பேசிடுவியா, அதுமா உங்ககிட்ட அடிமைத்தனத்தெல்லாம் உனக்கே சொல்லணும்னா உன்னால் தாங்க முடியாது. இதனாலே எனக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனை இருந்துன்னே இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்னை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துன்னே இருப்பேன். ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வரவே முடியாது உன்னால். என்னண்டா இருந்தியானா இருந்தாலும் எப்போ என்ன ஆவானே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் சகிச்சுன்னு மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன தான் பண்ண முடியல. மற்றவங்கிட்ட போய் என்னை உன்னால் ஸ்ட்ராங்காக சொல்லவே முடியாது. என்னவோ எனக்கு பிடிக்குது போன்றுவேன். நீ எந்த எண்டுக்கு வருவ தர்க்கத்தில் இருந்தேன்னு கேட்டால், உன் கணவன் கூடவோ மனைவி கூடவோ ஃப்ரெண்டுக்கிட்டோ பேசும்போது நீ எந்த முடிவுக்கு வருவேன்னா எனக்கு பிடிச்சிருக்குதுங்க அப்படி தான் சொல்லிடுவேன். அப்போனா என்ன அர்த்தம்? சுதந்திரம் ஆகிட்டேன்னு அர்த்தம். புரியுதா? எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு உனக்கு? பிடிக்கும். ஏன் உனக்கு பிடிக்கல? நீ அடிமை, உனக்கு புரியாது. நான் சுதந்திரம் ஆகிட்டேன். நீங்கள் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லாமல் நீ இனிமேல் போட்டு யாருக்குன்னா சொன்னீங்கன்னா நான் சுதந்திரம் ஆகிட்டேன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது இல்லை, நான் என்ன ஆகிட்டேன்? சுதந்திரம் ஆகிட்டேன். அந்த ஆள்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்கலாம். நான் என்கிட்ட என்ன பண்ணலாம்? நீங்கள் எல்லா கேள்வியும் இங்கே வரலாம். உட்காந்து வந்து பாருங்கள், கணினியில் பட்டம் வந்து நானுமோ விஓ மட்டும் வில்லேஜ் ஆஃபீஸர் மாதிரி நானுமோ பட்டா கொடுக்குற மாதிரியோ என்ன கேட்குறாங்க. நானும் என்ன பண்ணி சொல்கிறேன்? பதிலெலாம் சொல்லிட்டு தான் போகிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ நாம் தான் கவனமாக இருக்கணும். அடிமைத்தனத்துலேருந்து யார் தான் விலகணும்? நாம தான். இப்போது அடிமைகள் அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி மொத்தமாக வச்சுருந்து அடிப்பன் மிரட்டி கொலை பண்ணுறவன்னு சொல்லி பண்ணாங்க. இன்னைக்கு திறமை வந்துச்சு. மெக்கல்ல வந்து எல்லாருக்கும் தொழிலெலாம் கற்றுக் கொடுத்துட்டாரு. மெக்கல்ல படிப்பு வந்த பேர் தான் இங்கே தொழிற்கல்வியெல்லாம் வந்தது. துப்பாக்கி சுடுறதுக்கு போகிறதுக்கு தான் அந்த படிப்பே வந்தது. இப்போ புக்கெல்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்துச்சு. நிறைய யூடியூப் வந்துச்சு. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சேனலில் நிறைய பேர் பேசினோம் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகலாம்? நீங்கள் தகவல் பெறும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். தப்பான தகவலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலியாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களை திசை திருப்பத்துக்கும் வாய்ப்பே இருக்குது. நான் உங்களை திசை திருப்பவோ வன்முறையாகவோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போட்டி போடவோ சண்டை போடவோ நான் சொல்லவே இல்லை.
புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, அடிமைத்தனத்தில் வெளியே வாங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்க கற்றுக்கோங்க, உங்கள் எல்லோரும் கூட எப்படி இருங்க, சகஜமாக பழகுங்க. நீங்கள் என்னமோ பெரிய ஆள் மாதிரியும் இது ஒரு நாங்கள்லாம் சரியானவங்க அவங்களாம் சரியில்லாதவங்க இன்னொன்று வார்த்தை சொல்லுங்கிறீங்க. இன்னொரு ஆளை பார்த்து அவங்களாம் சரியில்லாதவன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கிறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்படிலாம் சொல்லலாமா இன்னொரு ஆளை பார்த்து? நான்லாம் சரியானவன் அவங்களாம் சரியில்லாதவன். ஏன் மதத்திலே சில பேர் சரியானவங்க சரியில்லைன்றாங்க. நான் வார்த்தையை மாற்றிட்டு இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள்லாம் சரியானவங்க, மற்றவங்கெல்லாம் சரியில்லாதவங்க. எங்கள்லேயே அவர்லாம் சரியில்லாதவர், நாங்கள்லாம் சரியானவங்க. புரியுதா? நாங்கள்லாம் ஒழுக்க சிலர்கள், அவங்கெல்லாம் ஒழுக்கம் கெட்டவங்க. யாரை ஏமாத்துறாங்க? யாரை? உன்னதான். நீ யாரை கூட வந்துக்கிற? எல்லார கூட வாழ வந்துக்கிற. எல்லாரு கூட எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும், எல்லாருக்கூடையும் பழகணும், பேசணும். அவன் தான் அன்பானவன் அடிமையாக இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் கொடுக்குற தைரியம் உள்ள ஒரு மனிதன் என்ன ஆக முடியாது? அடிமையாக இருக்க முடியாது. கொடுக்க முடியுமானா முடியுங்க. நான் பணம் இல்லையே எப்படிங்க கொடுக்குறது? தேவையில்லை. எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன கொடுக்குண்ணா? என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணுன்ற மாதிரியே இந்த ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சங்கத்துக்கு போய் துட்டு கொடுக்குறது நல்லா இருக்குதுக்கா? சங்கத்தில் போய் துட்டு கொடுக்குறது நல்லா இருக்குதுக்கா? ஜாதி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறதுக்கு நல்லா இருக்குதுக்கா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஜாதி சங்கத்தில் போய் சேரலாமா? ஜாதி சங்கத்தில் எதுக்கு சேர்ந்த? நான் இந்த ஜாதி அடிமைன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தானே சேர்ந்தேன். அப்போ ஜாதி அடிமையாவோ மத அடிமையாவோ காலத்துக்கும் வாழ போகிறேன்னா யார் பிரச்சனை? இது எப்போ அடிமையிலேருந்து வெளியே வர போகிற? நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த யானை தட்டி குத்து, செங்கனை ஈத்து குத்து, தள்ளியும் காட்டுறேன். போக மாட்டேன். கட்டாங்க ஓட முடியாது. போடா, நான் வாங்கின அடி எனக்கு தான் தெரியும். இல்லை அது குழந்தையா இருக்கும்போது அடிச்சாங்க, இப்போ ஒன்று அடிக்க முடியாது. நீ சும்மா திரும்பி பார்த்தானா கூட ஓடுறோம் ஆள். ஒத்துக்கவே மாட்டேன் அந்த யானை. இன்னும் நான் அந்த முயற்சியே பண்ண மாட்டேன். அப்படி குத்துவானுங்க பாரு, ஊசி இன்னும் வச்சுங்கிறான். குழந்தையில குத்துனானே அந்த ஊசி, அது அந்த அங்குசம் தான் அதுக்கு பயப்படும். அந்த ஊசியை அதை கூடவே வச்சுருவோம். பர்மனெண்ட்டாக அந்த ஊசி தான் அதுக்கு. அந்த ஊசியை பார்த்தா பயப்படும். குழந்தையில குத்தி அதுக்கான ஒரு ஊசி. அது அங்குசம் இல்லாத அந்த யானையை பராமரிக்க முடியாது. வேற ஊசி மாற்றினா கூட கண்டுபிடிச்சிடும், அப்பா இந்த ஊசி நம்ம ஊசி இல்லைன்ட்டு. அப்போ அந்த யானைக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? அந்த அங்குசம். அப்படி ஒரு ஊசி ஒன்று இருக்குது குத்துறதுக்கு. அந்த மாதிரி உனக்கு ஒரு மதம் இருக்குது. சொன்ன உடனே இது நம்ம ஊசி குத்திடும். அதனால் நம்ம என்ன பண்ண, இதை தாண்டி சிந்திக்கப்படாது. உங்களை யாருன்னா ஜாதியில் மட்டமானவங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்க? ஒன்று கூட ஒத்துக்குனீங்கன்னா நீங்கள் சிவயோழி ஆளாக இருக்க முடியும்? பெருமையாக சொல்லுவீங்க. அவன் வேணா டென்ஷன் ஆகிடுவான், மாட்டு வச்சா அப்புறம் போகிறான்ட்டு. நீங்கள் சொல்லுவீங்க, குடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க பெருமையாக. எனக்கு பிடிக்காதுன்னு வேணா சொல்லுவீங்க. பெருமையெல்லாம் அதெல்லாம் பெருமையெல்லாம் கிடையாது. அல்ப பெருமைகள்லாம் நீங்கள் நீ என்ன வேணா சொல்லி. எனக்குன்னா என் சட்டை, என் பேண்ட்டு, என்னுடைய சாராயம், என் கிளாஸு, என் சோறு, என் தட்டு, எனக்கு கறிமீன் சாப்பிடலாம். யார் இஷ்டம்? அரிஷ்டையா? நான் அடிமைகளை உருவாக்க வந்தவனே இல்லை. உங்கள் அடிமை சங்கிலையும் பிரிக்க பார்க்குறேன். நீங்கள் அடிமை இல்லைன்னு உணர்த்த பார்க்குறேன். நீங்கள் அடிமையாக தான் இருக்க போறீங்கன்னா யார் இஷ்டம்? அது உங்கள் இஷ்டம். நான் என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு ஓனரே இல்லை, ஆனால் பயந்து நிற்கிறீங்க. எங்கடா அவன் ஓனரு? செத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஒரு 5000, ஒரு 4000, ஒரு 3000, 2000, எல்லாம் 1000 கணக்கில் தான். 1000 கணக்கில் செத்து போன ஒரு மனுஷனுக்கு இன்னும் நீங்கள் அடிமைக்கிறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்டாலே? தமாசா இல்லை உங்களுக்கு நினச்சி பார்த்தா உங்களுக்கு? இல்லை கோயில் அந்த சிலை முன்னாடி போய் பெல் வச்சு நின்றுங்கிறீங்களே, என்ன பண்ணோம்? அது ஸ்டைலாக இருக்குது, ஃபிகர் வெட்டுறீங்கன்னா ஓகே தான். என்ன சொல்கிறது? அவங்க எதில் நின்று பெல் அடிக்கும்போது பார்த்துங்கிறீங்கன்னா என்ன தான்? சரி தான். நாங்கள் இந்த மாதிரி அசிங்கத்தையே செய்யறது கிடையாது. நேராக நாங்கள் கடவுளுக்கு தான். ஏன்டா அவங்க கூட பேச மாட்டேன்றார் மட்டும் கேட்டால் மட்டும் வெறுப்பாயிடுறானுங்க. அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்க முடியல. இவங்ககிட்ட ஆனால் இவங்ககிட்ட போனால் பிரச்சனை கிடையாது. நீ பார்த்துக்கோ, கண்ணை திறந்துன்னு கும்பிட்டு, கம்முன்னு மூடின்னு கும்பிட்டு, சுற்றிட்டு வா இல்லை சுத்தாமல் வா. இல்லை நாங்கள் ரூம் தரோம், நீ பொன்னாட்டி என்ன ஆகிட்டுனுவா, யார் என்ன ஆகிட்டுனுவா. கோயிலுக்கு போயிட்டு இப்போ திருப்பதிக்கு நீங்கள் யாருன்னா புதுசாக கல்யாணம் ஆகாமக்கிறீங்க, கெட் டுகெதர் பண்ணோம், இல்லை டேட்டில் இருக்கணும், இன்னும் என்ன பண்ணலாம்? நீங்கள் திருப்பதி போய் ரூம் போட்டு பாதுகாப்பாக இருக்கலாம். ஏன் அங்கே யாருன்னா கேட்பாங்க, பூசாரி நீ யார் என்னான்ட்டு விசாரிப்பாங்க. ஒருத்தரோட ஆதார் கார்டு காமிச்சா போதும், 2 பேர் ஆதார் காமிக்கிறீங்கன்னா இல்லை நீங்கள் திருமணமானவராக இருந்தால் தான் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க.
யோ அது என் தங்கச்சியா சொல்லுவானா சொல்ல மாட்டானா, இல்லை எங்கள் ஊருக்கார பொண்ணு, நாங்கள் 2 பேரும் அம்மா பிள்ளையாக பழகிறோன்னுவான், அண்ணன் தங்கச்சியாக பழகிறோம். எதனா சொல்லிக்கலாமா இல்லையா? சுதந்திரம் இருக்குது வாழ்க்கையில். சில மதங்களில் சுதந்திரம் இருக்கிற மாதிரி இருக்குது, சுதந்திரம் இல்லை. சில மதத்தில் அடிமையாகிற மாதிரி இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அது மத பிரச்சனை. நீங்கள் எப்படி வாழலாம்? உங்கள் உணவை யார் தேர்ந்தெடுக்கணும்? நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையை யார் தேர்ந்தெடுக்கணும்? நீங்கள் தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசதியாக இருக்கிறது உங்கள் வேலை, உங்களை கொண்டாட்டமாக வச்சுக்கிட்டு உங்கள் வேலை, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது உங்கள் வேலை, மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உங்கள் வேலை, பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உங்கள் வேலை, புருஷனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு பொண்டாட்டி வேலை, எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்குன்னு நினைக்கவே மாட்டேன்றீங்க. தான் என் பிரச்சனையே. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆமாம் பொண்ணு ஏன்னா சோகமாகறீங்கன்னு கேட்குறது தான். இவ்வளோ பேசி வீட்டுக்கு போனால் சோகமாக தான் இருக்கும். ஏன் இவன் சந்தோஷமாகறானேன்னு பிடிக்காத ஒரு பொண்டாட்டி, புரியுதா? அந்த மாதிரி. ஆனால் யார் பிரச்சனை இது? நான் சொல்கிறேன், அப்படி ஆனால் கூட உஷாராக இருங்க. எப்படி இருக்கா? விருப்பத்துக்கு கூட ஒரு ஆள் இருந்தால் கூட எப்படி இருக்கா? டிவி ட்ராமாலாம் இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது, இல்லை நிறைய வந்துச்சு, ஃபோன் வந்துச்சு, ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, பாட்டெலாம் போட்டு கேட்டுக்கலாமா இல்லையா? கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு வழி நிறைய செஞ்சுட்டாங்க, விஞ்ஞானம் நிறைய முன்னேறிச்சு, படைப்புகள் நிறைய வந்துச்சு. இனி நீ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அன்றைக்கெல்லாம் ஒரு லெட்டர் போட்டால் 4 நாள் 5 நாள் நல்லா இருக்கிறேன்னு விசாரிக்கும் போது அவங்க வந்து செத்துட்டு இருப்பாங்க. செத்துட்டாங்கன்னு வரும்போது லெட்ரு போச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஃப்ளைட்லாம் வரல, புக் பண்ணல டேடி என்னோடனே லைவ் கேமரா அவனை போட்டு விட்டு அங்கேருந்தே பார்க்குறான். அங்கேயும் அவன் எழுதுனுங்கிறான், இங்கே இவங்க சாவு எடுத்துனுங்கிறாங்க. வந்து ஆகணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் பார்த்தே எழுதுனுக்கலாம். ஆமாம், அப்படிலாம் பார்த்து அது மாதிரிலாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் பொண்ணு அங்கேருந்து எவ்வளோ தூரம் வருது? நீ வேறு சம்பாதினிக்கு நீ ஒரு 2 நாள் லீவ் போட்டாக்கா ஒரு சம்பளம் போயிடுது. இப்போ ஃப்ளைட்டில் ஏறி வரணுன்னா அது ஒரு 2 லட்சம் போயிடுது. 1000 தானே அங்கேருந்து எழுதுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிட்டுக்கிறாங்க மனுஷன். அப்புறம் பொறுமையாக லீவ் கிடைக்கும்போது என்ன பண்ணலாம், வந்து மொத்தமாக சேர்த்து என்ன செய்யலாம்? அதான் அப்பாவுக்கு தேவை இருந்தாலும் அமுச்சு விட்டேன், அம்மாவுக்கு தேவை இருந்தாலும் அமுச்சு விட்டேன்ற மாதிரி ஆயிட்டான். வாழ்க்கை உங்களுது. அடிமையிலேருந்து சுதந்திரமாக ஆகுறன்ற பேரில் அசிங்கப்படுறது தான் யார் தான்? ஒழுக்கத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கான ஒழுக்கத்தை யார் கண்டுபிடிங்க? நீங்கள் எப்படி வாழலான்னு யார் முடிவு பண்ணுங்க? நீங்கள் வாழுங்க. நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தில் வாழுங்க. நீங்கள் உங்களை வரையறுங்க. நீங்கள் உங்களுக்கு இப்படி வச்சுக்கணும், நான் இப்படி என் பொண்டாட்டியை நேசிக்கணும், இப்படி என் புருஷனை நேசிக்கணும், நான் இந்த மாதிரி அன்கண்டிஷனலாக நான் லவ் பண்ணணும், வரையறுக்கக்கூடாது. யார் நினைங்கண்ணா? நீங்கள் நினைங்க. என்ன முடியுமோ அதை கொடுங்க, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் இலக்காக வச்சுக்கோ. உங்கள் இலக்கு என்ன தான்? வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு. திரும்பவும் சொல்கிறேன், அற்ப விளையாட்டுக்கு தான் இவனுக்கு இந்த இதெல்லாம் செய்ய முடியும். இப்போ சாவணும்னு எந்த புக்குனா சொல்லிதா? இத்தனை வயசில் சாவரம் தான் சரியான மனுஷன்னு எந்த புக்குனா சொல்லிதா? சொல்லிதா? திருமந்திரம் சொல்லியுது. திருமந்திரம் சொல்லியுது, படி. இப்படிதான் சுவாசிக்கணும் சரியான மனுஷன்னு எந்த வேதனா சொல்லிதானா? சொல்லியிருக்காது. திருமந்திரம் சொல்லிக்குது. உன் சுவாசம் எப்படி போகுதுன்னு எதனா மதம் சொல்லிதானா? சொல்ல. திருமந்திரம் சொல்லியுது. நீ எப்போ புணரணும், எது பண்ணால் நல்லதுன்றது திருமந்திரம் சொல்லியுது. புரியுதா? உன் அடிமையாக்கிறதுக்கு சொல்ல, ஆலோசனை சொல்லியுது. எடுத்துக்காமையே போயிடலாம். அது ஆலோசனை மட்டும்தான். திருக்குறள் ஆலோசனை சொல்லுது. திருக்குறள் ஆலோசனை. துறவியாக இருந்தால் இப்படி, இல்லறத்தான்னா இப்படி, அறம்னாவே இல்லறம் தான். ஆலோசனை சொல்லுது, கட்டாயப்பத்தில். அதனால் இது 2 என்ன வச்சுக்காதீங்க நீங்கள். மத நூல்லாம் கிடையாது. திருக்குறளும் திருமந்திரமோ அல்லது சிவாகமும் 2 கண்கள் மாதிரி. உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு விடியலை நோக்கி நகரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒன்று திருக்குறள், இன்னொன்று வழிபடுறேன், இல்லைன்னா சிவயோகி பேச்சை கேட்டால் போதும். சிம்பிள். புக்கெல்லாம் படிக்க வேணாம், படித்து புரியுதான். நேராக வந்த கேள்வி கேட்டார், ஐயா இது மாதிரி என் பிரச்சனை இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி வேணா இருக்குது, என்ன பண்ண என்ன பண்ணிட்டு போயிடுவார். ஸ்ட்ரைட் தான். ஆமாம், பழியல்னு ஒன்று விட்டா சரினா இந்த மயக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஆமாம், தெளிவாக சொல்லிடுவேன். ஒன்றும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக நேராகவே என்ன பண்ணுறேன் பதிலை. இதெல்லாம் ஒரு விஷயமாயான்னுவேன். உனக்கு நேரம் தான் என்னை கேட்குற சுதந்திரமும் குத்தி வச்சுருப்பேன். என்ன செய்து அதுக்கு நான் அமிச்சிட்டா நான் வந்து உனக்கு பதில் சொல்ல முடியும்? போக மாட்டேன்றாங்களே. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? யார் அது வாழ்க்கை எதுக்கு அது எதுக்கு தெரிஞ்சு தான் வாழும். அது ஒன்றும் செய்ய முடியாது. அதை நம்ம மாற்றவும் திருத்தவும் கூட்டவும் வகுக்கவும் முடியவே முடியாது. அது வேலையும் கிடையாது. நம்ம வேலை நம்மளை தான் திருத்தணும், நம்மளை தான் சரியாக வச்சுக்கணும், நம்மளை தான் நம்ம கொண்டாடணும். அடுத்தவங்களை எவ்வளோ கொண்டாடுன்னா என்ன பண்ண மாட்டாங்க. சிக்கிலிக்கா முக்கினீர் அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், சிரிச்சுனே இருப்பேன்னுவாங்க. ஆல்மா விரல அங்கே ஆட்டின்னு உங்களுக்கு வேலையாக இருக்குது, நீ அப்போ சிரிப்ப. அதனால் என்ன பண்ணாத, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உன்னை நீ டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாரு. வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.
நல்லா இருங்க. நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.